நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேரிகோல்டு பிஸ்கெட் வச்சு கேக் செய்யுது எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் இப்போ வந்து 10 மேரி பிஸ்கெட் சேர்த்துக்கிறேன். இப்போ 10 மேரி பிஸ்கெட் சேர்த்துருக்கேன். இதோட நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பிஸ்கெட் சேர்த்தா எக்ஸ்ட்ரா முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் தூள் நான் வந்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டேஸ்ட்டாக நல்லா வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சமாக தேவையான அளவு சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்சுற அளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதில் செய்யப்படுமோ அந்த பாத்திரத்துக்கு இதை அப்படியே ஊற்றிடலாம். நல்லா ஒன்று போல ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வந்து நல்லா ஒன்று போல ஈவனாக இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த மேரிகோல்டு பிஸ்கெட் இது எல்லாத்தையும் இந்த இதில் சேர்த்துடலாம். நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ ஒரு இட்லி கொப்பரையில் ஒரு அதுக்குள்ளே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இல்லை ஸ்டாண்டே அல்லது ஒரு மூடி இந்த மாதிரி திருப்பி போட்டுருக்கேன். ஒரு மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்சது அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி இட்லி கொப்பரை மூடி ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இறக்கி நான் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து ஆகிட்டு நம்ம அந்த இட்லி கொப்பரை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தி வச்சு உள்ளே விட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை நம்ம வந்து இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி கொப்பரை இறக்கி நான் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம சைடில் இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி சைட்லலாம் ஃபுல்லாக எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்துவிட ஈஸியாக வரும். கத்தி வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கேக் வந்து ஒன்று போல சூப்பராக கேரமலைஸ் ஆகி வந்துருக்கு. இதை நான் இப்போ வந்து எங்கள் அண்ணன்ட்டு டேஸ்டிங்காக கொடுக்க போகிறேன். இப்போ எங்கள் அண்ணன்ட்ட நான் டேஸ்டிங்காக கொடுத்துட்டேன்.